கேட்போம். லூக்கா 1வது அதிகாரத்தின் 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாருக்கா? நல்லா கவனிங்க. இங்க வேதம் சொல்கிறது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். பயந்திருக்கிறவர்களுக்கு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தேவ பயத்தோடு வாழுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறைக்கும் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒரு மனப்பாட வசனம் கொடுத்திருந்தோம் கடந்த வாரத்தில். உபாகமம் 7வது அதிகாரத்தின் 6வது வசனம் நினைக்கிறேன், 9வது வசனம். உபாகமம் 7:9. யாத்திராகமத்தில் தான் 20:6 அதே வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆதலால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளுக்கு. வாசிக்கலாமா? உபாகமம் 7:9 தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நீங்க இங்க வாசித்து நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவன் அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்லதான் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவ பயம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகள் தனக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஒரு நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்டரி, அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்தலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், உங்களுடைய எஜமானன், ஓனர்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க. பயமே இல்லாம பொறுப்பு இல்லாம ஒரு தொழிலாளி வேலை செய்து கொண்டிருப்பானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அங்க உத்தரவாதம் அல்ல. His job is not secured. Anytime he will be fired. எந்த நேரத்திலும் அந்த மனிதனை அங்க இருந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லினா புறம்பே தள்ள முடியும். ஏன்னா அவன் செய்கிற வேலையில ஒரு பொறுப்பு இல்லை. தனக்கு மேலே எஜமானன் இருந்து தன்னை கேள்வி கேட்பாரே, தனக்கு மேலே எஜமானன் இருந்து என்னை கவனிப்பாரே, நான் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்கிற பயம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் வாழும் பொழுது அந்த மனிதனை அங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேலையிலிருந்து துரத்திடுவாங்க, அனுப்பிடுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயப்படலைன்னாலும் அந்த தலைமை ஆசிரியருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயப்படுவாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டு போய் உன்னை நிற்க வச்சிடுவேன், டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பயம் என்ன பண்ணுன்னா இருக்கும். அப்போ ஒரு பள்ளிக்கூட கட்டமைப்புல ஒரு மனிதனுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த மனிதனுடைய கண்ட்ரோல்ல அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. அது காலேஜா இருக்கலாம், அது ஃபேக்டரியாக இருக்கலாம். ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த கம்பெனியினுடைய ஓனரை பார்த்து எல்லாரும் பயப்படணும். ஏன்னா அவரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். தவறாக இருந்தால் கேள்வி கேட்பாரே, சம்பளத்தில் பிடிச்சிட்டாங்கன்னா, இல்லை கொடுக்கக்கூடிய சலுகைகளை கட் பண்ணிட்டாங்கன்னா,
அல்லது நீ வேணா போ அப்படின்னு சொல்லி நம்மை வேலையை விட்டு அவர்கள் அனுப்பிவிட்டால் நாம் என்ன செய்வது என்று ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ கவனிங்க, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, ஒரு வேலை ஸ்தலம் அல்லது ஒரு குடும்பம், இந்த இடங்கள் இந்த இடங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மக்களுடைய பயத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்கிற கட்டமைப்புக்குள்ள இருக்கிற நாம், தேவனுடைய சபை, கிறிஸ்துவனுடைய சபை என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிற நாமும் நம்முடைய தலைவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய தலைவராகிய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய தலைவராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பயபக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ கவனிங்க, நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறோம். எதுக்குள்ள இருக்கிறோம்? நம்ம இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய மகள்களாய் இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம், தேவனுடைய மக்களாய் இருக்கிறோம், தேவனுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறோம், தேவனுடைய வேலையாட்களாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆடுகளாய் இருக்கிறோம். வேதம் சொல்கிறார், அவர் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆடுகளாகிய நாம், பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய தொழிலாளிகளாகிய நாம், தேவனுடைய மக்களாகிய நாம் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். God expects that. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வருவீங்கன்னா பிரசங்கி 12வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கவனிங்க, இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே, தன் கண் கண்ட எல்லாவற்றையுமே இச்சித்து அப்படின்னா ஆசைப்பட்டு அதை அடைந்த ஒரு மனிதன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாலமன். இந்த சாலமன் எல்லாவற்றையுமே அடைந்து, எல்லாவற்றையுமே அனுபவித்து, எல்லாவற்றையுமே இவன் ஆராய்ந்து கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் எழுதுறாரு. காரியத்தின் கடைத்தொகை, கடைசியா முடிவுரை என்னன்னா கேட்டுக்கோங்க எல்லாரும் சொல்லி எழுதுறாரு. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாரு. முடிவுரை என்னன்னா, நான் இந்த உலகத்தில் என் கண் கண்ட எல்லாவற்றையும் அடைந்தேன், என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் பூர்த்திப்படுத்தி கொண்டேன், என் மனம் விரும்பின எல்லாவற்றையும் நான் அடைந்தேன், எல்லாவற்றை குறித்து நான் ஆராய்ச்சி செய்தேன். எல்லாவற்றையும் குறித்து இவர் ஆராய்ந்து கற்றுக்கொண்டாராம் சாலமன். கடைசியா சொல்றாரு, எல்லாவற்றையும் முடிச்சுட்டு சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, முடிவுரை என்னன்னு எழுதுறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அடிப்படையான விஷயமே என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுதான் முடிவுரை, இதுதான் கன்க்ளூஷன். நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகத்தில் தேவ பயம் இல்லை என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ பயம் இல்லை என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அது தாறுமாறான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த மனிதனுடைய ஆத்துமா, அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கும். அந்த ஆத்துமா பாழான ஒரு ஆத்துமாவாக இருக்கும். கவனிங்க, இந்த காலை வேளையில தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பூமியில தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவனுக்கு நம் பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையில தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தம்முடைய இரக்கத்தை கொடுக்கிறார், தலைமுறை தலைமுறைக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஏன் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை கொடுக்கிறாரு?
மரியாள் பாடுறாங்க, தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை என்ன பண்ணுகிறார்? தலைமுறை தலைமுறைக்கும் கொடுக்கிறார். கரெக்டா? ஏன் அவருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கத்தை கொடுக்கிறாரு? ஏன் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவர் தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கத்தை கடத்துகிறவராய் இருக்கிறார்? ஏனென்றால் எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ அந்த மனுஷன் இந்த பூமியில தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுவான், தேவனுக்கு மகிமையுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை கடத்துவாங்க. அது மாத்திரமில்லாமல் தங்களுடைய பிள்ளைகளும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லி கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, தேவ பயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவ பயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால், மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில், நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் மல்கியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக, நான் உங்களுக்கு பிதாவா இருந்தால், நான் உங்களுக்கு தேவனானால் நீங்க என்னை பார்த்து பயப்படணும்ல, எங்கப்பா உங்களுடைய வாழ்க்கையில தேவ பயம் எங்கன்னு கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவ பயம் பேஸ் கம்மியா வைப்பா அதிகமா. உங்களுடைய வாழ்க்கையில தேவ பயம் எங்கன்னு சொல்லி கேட்கிறார். எங்க தேவ பயம்? எங்க காட்டுங்க, என்னை கனப்படுத்தணும் இல்லையா? எங்க நீங்க என்ன கனப்படுத்துறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில தேவ பயமும் இல்லை, என்னை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையும் இல்லையே என்று தேவன் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்களோடு கூட என்ன பண்றாருன்னா பேசுகிறார். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவன் தமக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம பாருங்க, கேர்லெஸ்ஸா ஏனோ தானோ என்று நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய மனம் போன போக்கில் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்போ உன் மனவாஞ்சைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாருன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் இந்த பூமியில நமக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் அல்லது இந்த பூமியில நமக்கு இருக்கக்கூடிய மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய மனவாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் அவர். ஆமென். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அனாவசியமான மனவாஞ்சைகளை அல்ல, அத்தியாவசியமான மனவாஞ்சைகளை, தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான மனவாஞ்சைகள். எனக்குள்ள ஆசை இருக்கும், 1000 ஆசை இருக்கும். எனக்குள்ள தம்பி இருக்கிறார், தம்பிக்குள்ள 1000 ஆசை இருக்கும். எல்லா மனவாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவாரா? இல்ல. அதுல எந்த மனவாஞ்சைகள், நமக்குள்ள இருக்கிற மனவாஞ்சைகள் எது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற வாஞ்சை? புரியுதா உங்களுக்கு? விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள 1000 ஆசை இருக்கோங்க, நமக்குள்ள 1000 ஆசை இருக்கும், 1000 கனவு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு வாக்குத்தத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி விடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரிய கூட்டங்கள் போகிட்டு வரோம், இல்லை டிவியில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், சபையில் பெற்றுக்கொள்ளுகிறோம், வாக்குத்தத்த கார்டில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் மன வாஞ்சைகள் நிறைவேறின பாடில்லை. ஏன் நிறைவேறல? ஏன்னா கவனிங்க, நமக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது தேவனுடைய வேலை அல்ல. நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறதா, அதை செய்வதனால நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா, அது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா, நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவது மாத்திரமல்ல, நம் மூலமாக தேவன் இந்த பூமியில கிரியை செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவனுடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? மரியாள் பாடுறாங்க, தமக்கு பயந்தவர்களுக்கு. அப்ப தேவ பயம்,
தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்கு பயப்படுங்க. நீங்க என்ன தேவனா ஏற்றுக்கொள்வீர்களானால் எனக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நீங்கள் என்னை தலைவராய் ஏற்றுக்கொள்வீர்களானால், சபைக்கு இயேசு தலைவராய் இருப்பாரானால் சபை இயேசுவுக்கு பயப்படட்டும். இயேசுவே வீட்டின் தலைவன் என்று நீங்கள் எழுதியிருப்பீர்களானால், நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களானால், நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் உங்களுடைய குடும்பம் தேவனுக்கு பயந்த குடும்பமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பூமியில நாம் தேவ பயம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமான இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில காண்பித்து நம்முடைய தலைமுறைகளுக்கு அந்த இரக்கத்தை அவர் கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, இப்பதான் செய்தியினுடைய மைய பகுதிக்கே வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? பேசுங்க. செய்தியினுடைய மைய பகுதி இன்னைக்கு செய்தியினுடைய காரியம் என்ன? தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழணும், தேவன் அதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழுவது என்றால் என்ன? தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழுவது? How to fear God in this life? இந்த பூமியில நாம் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது, அல்லது தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? ஆமென். இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, நம்ம வேதத்துல இருந்து தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஊழியம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய காரியங்கள், அவைகள் எல்லாவற்றையுமே பேச முடியாது. அவைகள் எல்லாவற்றையுமே சேர்த்து அடக்கியுள்ள ஒரு 3 வார்த்தைக்குள்ள அவைகளை நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை எப்படி வாழுவது நாம அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் ஆக்சுவலா ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா உண்மையான ஒரு ஆவிக்குரிய தொழுகை இதுதான். அல்லேலூயா. இட் இஸ் நாட் ரிலிஜியன். ரிலிஜியன் என்பது கடமைக்காக சபைக்கு வர்றது, கடமைக்காக காணிக்க போடுறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றது வந்து ரிலிஜியன், அது மதம். இந்த நாளானா இங்கே போகணும், அந்த நாளானா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சடங்காச்சாரிய ரீதியாக நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் மதம், அது ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல. உண்மையான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் எப்படி ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வது, நான் எப்படி ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ போகிறேன் என்று நாம் தியானிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த செய்தி, இந்த சத்தியம், இதை நீங்கள் கேட்டு உங்களுடைய இதயத்தில் நீங்கள் வைத்து நடப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், இதுதான் மெய்யான ஒரு ஆவிக்குரிய ஜீவியமாய் இருக்கும். அல்லேலூயா. சும்மா சபைக்கு வரலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லா தேசங்கள்லையும் எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, சபைகளுக்கு ஜனங்கள் போவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனையோ பேர் சபைக்கு போவாங்க. 2 வித்தியாசம் இருக்கு. ஒன்று, மத ரீதியாக சபைக்கு போகிறவங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போகணும். அவங்களுக்கு ஏன் சர்ச்சுக்கு போகிறோம், எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம்லாம் தெரியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடணும். அந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்க ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கூட்டம் இன்னும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறது, இன்னும் நான் எப்படி தேவ பக்தியில் வளர்றது,
இன்னும் தேவனுக்குரிய காரியங்களை நான் என்னை எப்படி பலப்படுத்திக் கொள்வது, இன்னும் எப்படி நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தேவனை தேட போகிற ஒரு கூட்டம். ஆமென். அப்போ the question, how to live a fearful life to God, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாம் எப்படி வாழ்வது என்கிற கேள்வியோடு நம்ம தியானிக்க போகிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை நடத்தக்கூடிய வார்த்தைகள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தேவ பயம் இல்லாம ஒரு மனுஷன் மத ரீதியான எந்த காரியத்தை வேணா பண்ணிடலாம். நிறைய காரியங்கள் இன்னைக்கு பார்ப்போம். கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரமல்ல, மற்ற மதங்களில் கூட நிறைய காரியங்களை பார்க்க முடியும். சடங்காச்சாரியங்கள், சரி மற்ற மதங்கள் நமக்கு அவசியம் இல்லை, அவைகள் எல்லாம் விட்டு விடும். கிறிஸ்தவத்துக்கு நம்ம வந்துடும். இந்த கிறிஸ்தவத்தில் நிறைய சடங்காச்சாரியங்களை எல்லாம் செய்கிறாங்க, நிறைய சடங்காச்சாரியங்கள். ஆனால் கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவன் சடங்காச்சாரியங்களில் பிரியப்படுகிறவர் அல்ல. அவர் எதில் பிரியப்படுகிறார்? நம்முடைய உள்ளான இருதயம் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறதா? அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செய்கிற சடங்காச்சாரியங்கள் ரைச்சுவல்ஸ்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னா பார்க்கறது இல்லை. அவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். பலியெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்ட காலத்திலே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தலுமே உத்தமமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை தொடர்ந்து தாழ்த்துவோம். முதலாவது, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ரெபெலியஸ் லைஃப் அப்படின்னா முரட்டாட்டம் செய்யாத ஒரு வாழ்வு. முரட்டாட்டம் செய்யாத ஒரு வாழ்வு எழுதிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? முரட்டாட்டம் செய்யாத ஒரு வாழ்வு, நான் ரெபெலியஸ் லைஃப். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்தின் 14, 15 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் 13வது வசனம் வாசிக்கலாமா? 13, 14. இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு மற்ற தேசத்தை போல ராஜா வேண்டும் என்று சாமுவேல் இடத்துல கேட்ட பொழுது, சாமுவேல் தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து சவுல் என்கிற ஒரு மனிதனை தேவன் என்ன பண்றாருன்னா சாமுவேல் மூலமாக தெரிந்து கொண்டு இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆயிற்று. ஆமென். இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு, சவுலை சாமுவேல் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலர்களுக்கு சாமுவேல் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் விரும்பி கேட்ட ராஜாவை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து. ஆமென். கர்த்தருக்கு பயந்துன்னா என்னன்னா, கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனுக்கு பயந்த மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்து கலகம் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ரெபெல். தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முறுமுறுக்க கூடாது. தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யக்கூடாது. சாமுவேல் எழுதுகிறாரு, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து. அப்ப கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து என்றால், நீங்கள் தேவனுக்கு பயந்திருப்பீர்களானால் நீங்கள் கலகம் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்வீர்கள். ஏன் இதை எழுதுறாரு?
நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழுவீர்களானால், கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற சப்மிட்டட் லைஃப், சரண்டர்ட் லைஃப், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த பூமியில வாழுவீர்களானால், தேவன் உங்களுக்கு கொடுத்த ராஜாவின் மீதும் அவனுடைய ராஜ்யத்தின் மீதும் உங்கள் தேசத்தின் மீதும் தம்முடைய இரக்கத்தையும் அதிகமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் கலகம் பண்ணாம வாழணும்னு சொல்றாரு? இந்த ஜனங்களை நீங்க தேவனுக்கு பயந்து கலகம் பண்ணாம வாழும் பொழுது உங்களுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ராஜாவும் என்ன பண்ணுவான்? சீர்பட்டு இருப்பான். இந்த தேசம் சீர்பட்டிருக்கும், தேசம் ஆஸ்வதிக்கப்படும். என்னுடைய தயவு, கிருபை, காருண்யம், இரக்கம் இந்த தேசத்தின் மீது இருக்கும். ஆனால் நீங்கள் கலகம் செய்வீர்களானால், அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். ஏன் சொல்றாரு கலகம் பண்ணாதீங்கன்னு சொல்லி? ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும், சாமுவேலுக்கு, இந்த ஜனங்கள் தங்களுடைய சரித்திரத்தில் இவர்களுடைய பிதாக்கள், இவங்களுடைய பெற்றோர் வனாந்திரத்தில் கலகம் செய்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் பிடிவாதமாய் வைராகியமாய் இருந்தவர்கள். யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முற்பிதாக்கள். வனாந்திரத்தில் தேவனால நடத்தி கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக அதை ரிமைண்ட் பண்றாரு. உங்களுடைய முற்பிதாக்களை போல இருந்துடாதீங்க. அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். ஒவ்வொரு காரியத்துக்கும் இவங்க முறுமுறுத்தாங்க, எல்லாவற்றுக்குமே முறுமுறுத்தாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள். நம்ம கடந்த வாரத்தில் தான் யாத்திராகமம் புத்தகத்தை இந்த டெய்லி பைபிள் ரீடிங்கில் படிச்சுட்டு இருக்கோம். அதில் வாசித்திருப்பீங்க, இந்த ஜனங்களுக்கு தாகம் உண்டான போது தண்ணிக்காக முறுமுறுத்தார்கள், பசி உண்டான பொழுது எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று முறுமுறுத்தார்கள். வானத்து மன்னாவை தேவன் கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். அதன் பின்பதாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள் அப்படியே போன உடனே தலைமைத்துவத்திற்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. ஏன் கர்த்தர் மோசேயை மாத்திரம் தான் தெரிந்து கொள்ளணுமா, எங்களை தெரிந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லி லீடர்ஷிப் அகெயின்ஸ்டா முறுமுறுக்கிறாங்க. தேவன் கொடுத்த அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். சாப்பாட்டுக்காக முறுமுறுக்கிறாங்க, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க. மூன்றாவதா நீங்க வருவீர்களானால், இவர்கள் எப்பொழுதெல்லாம் வந்து மற்ற தேசத்தாரால, உதாரணத்துக்கு ஒரு அமலேக்கியர்களோ அல்லது ஒரு மோவாபியர்களோ மீதியானியர்களோ இல்லை வேற யாராவது இவர்களுக்கு விரோதமாய் வழியில யுத்தத்துக்கு வரும் பொழுது, ஆன் த வேலை ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்களாம். பயத்தில் ஆண்டவர் எங்களை அழித்து போடவா, கொன்று போடவா கொண்டு வந்தார், இவர்களுடைய கையில் நாங்கள் சாகவா கர்த்தர் எங்களை கொண்டு வந்தாரு, நாங்கள் இதுக்கு எகிப்திலே செத்துருப்போமே, பசியில கொண்டு போடவா கொண்டு வந்தாரு, நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் உபத்திரம் வருதோ அப்பையும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், முரட்டாட்டம் செய்தார்கள். கவனிக்கிறீங்களா? சாப்பாடு வேணும்னோ என்ன பண்ணாங்க, முரட்டாட்டம் பண்றாங்க, கலகம் பண்றாங்க. தேவன் தங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்துக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க. வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்ப எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் கடந்து கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கானானின் எல்லைகளுக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்திட்டார். காதேஷ் பர்னேயா அப்படின்றது கிட்ட வந்தாச்சு, அவ்வளவுதான். நம்ம போறோம் இல்லையா, பீச் கிட்ட வந்துட்டோம். சில இடங்கள்லாம் நம்ம போகும்பொழுது கிட்ட வந்துருச்சு, இன்னும் அவ்வளோதான், வந்துட்டோம், ஒரு நிமிஷம் தான் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி கானான் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, உள்ள போங்க. இவங்க இங்கேயும் முரட்டாட்டம் பண்றாங்க. என்ன முரட்டாட்டம் பண்றாங்க? வேவுக்காரர்களை அனுப்பி போயிட்டு வந்தோடனே 10 வேவுக்காரர்கள் தவறான செய்தி சொன்ன உடனே இந்த 10 வேவுக்காரர்களுடைய வார்த்தையை கேட்டு
ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய், மோசேவுக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் கலகம் ஓன்னு கத்தி ஆளுறாங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்ப்பேன். இதெல்லாம் விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம் பைபிள் படிக்கும் பொழுது. ஒரு 2 மனுஷனுக்கு விரோதமா, மோசேக்கு அகைன்ஸ்ட் ஆகவும் ஆரோனுக்கு அகைன்ஸ்ட் ஆகவும், அப்புறம் கர்த்தர் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேல. ஒட்டுமொத்த ஜனமும் ஓன்னு கத்துது. எல்லா வீட்லையுமே ஒப்பாரி சத்தம். எப்படி இருக்கும்? எல்லா வீட்லையுமே ஒப்பாரி சத்தங்க. இதுல மோசே ஆரோனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் சிலர் இருந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தாங்க. யோசுவாவினுடைய குடும்பம், காலேபினுடைய குடும்பம், அவர்கள் நிமித்தமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு சிலர் இருந்திருக்கலாம், லேவியர்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, அத்தனை ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா ஓன்னு கத்தி அழுறாங்க. எதுக்கு? 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு, நம்மளால முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்களாம், நம்மளை அழிச்சிருவாங்களா, நம்ம இங்க சாக போறோம் வனாந்திரத்துல. விசுவாசம் இல்லாத ஜனங்கள் வனாந்திரத்துல தேவனுக்கு விரோதமா பாருங்க, இவ்வளத்தையும் ஆண்டவர் கடந்து கூட்டு வந்தார். இவங்க அங்கேயே சாப்பாட்டுக்காக தண்ணிக்காக முறுமுறுத்தாங்க. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அடிச்சு திருத்தி கூட்டு வந்தாரு. மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அப்பயும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் திருகி கூட்டு வந்தாரு. 3வது ஜனங்கள் தங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுதெல்லாம் முறுமுறுத்தாங்க. அப்பயும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் டியூன் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா எல்லைகளுக்குள்ள விட்டு இப்போ உள்ள போங்கடா அப்படின்னு சொன்னா இங்க நாங்க உள்ள போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வாழ்க்கை முழுவதுமே கலகம், வாழ்க்கை முழுவதுமே முரட்டாட்டம். தேவ பயம் இல்லாத ஒரு ஜனங்களாய் இவர்கள் வாழ்ந்தார்கள். தேவ பயம் இருந்திருக்குமானால் இவர்கள் இந்த காரியங்களை செய்திருக்க மாட்டார்கள். வனாந்திரத்தில் இவர்களுக்கு தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. அதனாலதான் சாமுவேல் இங்க எழுதுறாரு. இங்க எழுதும் போது எழுதுறாரு அந்த ஜனங்களுக்கு, கர்த்தர் நீங்க கேட்டது போலவே ராஜாவை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த ராஜ்யம் செழிப்பா இருக்க வேண்டுமானால், இந்த தேசம் செழிப்பா இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை, கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இவங்க நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாய் தான் வாழ்ந்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கலகம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை தான். தேவனே அதை குறித்து மனஸ்தாவப்பட்டு வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை காட்டட்டுமா உங்களுக்கு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வருவீர்களானால் 1வது அதிகாரம், ஏசாயா 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய மனவேதனை, அவருடைய மனவேதனை. இந்த ஃபேன் போடுங்கப்பா. அவருடைய மனவேதனையை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொட்டுகிறார். சொல்றாரு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆதரிச்சேன் அவங்கள, ஆனால் அவர்களோ என்ன பண்ணாங்கன்னா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இந்த காலை வேளையில கவனிங்க, இந்த பூமியில தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்யாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யாத ஒரு வாழ்க்கை. இட்ஸ் a non rebellious life. எல்லாரும் சொல்லுங்க, முரட்டாட்டம் இல்லாத வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவபயம் மற்றவர்களாய் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிற மாதிரியான காரியங்களை செய்வோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பாவங்கள் கழுவப்பட்ட ஜனங்கள், சபையில் இருக்கக்கூடிய இயேசுனுடைய சரீரமான ஜனங்கள், நாம தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாதுன்னா வாழக்கூடாது. தேவ பயம் உள்ள மனுஷன் அவன் முரட்டாட்டம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
இந்த ஜனங்களை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காக, சரீர தேவைகளுக்காக, பூமிக்குரிய தேவைகளுக்காக, இந்த பூமியில நடக்கக்கூடிய சில காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அநீதி இழைக்கப்படலாம். சில நேரத்தில் இந்த பூமியில மனிதர்கள் நம்ம ஏமாற்றி விடலாம். இந்த சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி படு மோசமான காரியங்களை பேசலாம் அல்லது செய்யலாம், அல்லது தோல்விகள் உண்டாகலாம், பலவீனங்கள் உண்டாகலாம், பாடுகள் உண்டாகலாம், கஷ்டங்கள் உண்டாகலாம், போராட்டங்கள் உண்டாகலாம். ஆனா இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயுமே நல்லா கவனிங்க, தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம் முரட்டாட்டம் செய்கிறவர்களாய் நாம் வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யோபு புலம்புனா, நிறைய புலம்புனா, சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுங்க சொல்லி புலம்புனா. ஆனா தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யல, தேவனை மறுதலிக்கல, தேவனை விட்டு பின்வாங்கி போகவில்லை. நம்ம புலம்புறதுக்கும் நம்முடைய வேதனைகள் கஷ்டத்துல நம்ம ஜபத்துல நம்ம தேவ சமூகத்துல புலம்பி ஜெபிக்கிறதுன்றது வேற. அது சங்கீதத்துல பார்க்கிறோம். தாவீதே நிறைய புலம்பி இருக்காரு, எரேமியாவில் புலம்பி இருக்கிறார் ஜனங்களுடைய அழிவை பார்த்து. அப்ப கவனிங்க, அது வேற. ஆனா இது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முரட்டாட்டம் பண்ணுதல், தேவனை விட்டு விலகி செல்லுதல், தேவனுக்கு விரோதமாய் பேசுதல், தேவன் காட்டுகிற பாதையில் நடக்காமல் தேவனுக்கு பிரியமில்லாத வேறொரு வழியில வேணும்னே நடக்கிறது. நமக்கு தெரியும் இது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும், இப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலுமே நாம தேவன் மீது இருக்கிற கோபம், சபையின் மீது இருக்கிற கோபம், கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கிற கோபம், அல்லது வேற எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தின் மீது இருக்கிற கோபத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேணும்னு இந்த வழியில தான் போகணும்னு தெரியும், ஆனா அந்த வழியில போகாம வேற வழியில போவோம். சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வேணும்னே சில காரியங்களை செய்வாங்க. வேணும்னே கணவன் மேல இருக்கிற கோபத்துல, மனைவி மேல இருக்கிற கோபத்துல, பிள்ளைகள் மீது இருக்கிற கோபத்துல தெரியும் இதுதான் இன்னைக்கு வீட்டில் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வேணும்னே சில காரியங்கள் செய்யாம இருப்பாங்க. ஏன் அதை செய்யறாங்க? அது முரட்டாட்டம். கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய், மாமனார் மாமியாருக்கு விரோதமாய், சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் வேணும்னே செய்ய முடியாது. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு விரோதமான ஒரு பாதையில் நடப்போமானால், கவனிங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 63வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, அவரே அவர்களுக்கு விரோதமாய் என்ன பண்ணினாரு? யுத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், ஆகவே தேவ ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாராம். அவரே அவர்களுக்கு எதிரியா செயல்பட்டாராம். எப்படி இருக்கு பாருங்க வசனம், படிக்கிறதுக்கே பயமா இருக்கேன். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். கர்த்தரே தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமானவராய் மாறினாராம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எதிராய் மாறினார். காரணம் என்ன? ஏன்னா முதல்ல இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக மாறினாங்க. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு யாராவது இங்க இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு விரோதமாய் நான் இப்படிதான் இருப்பேன், நான் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழுவேன், தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியாய் நடக்காமல், வேத வசனத்தின்படியாய் ஜீவிக்காமல் அநேகர் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். முரட்டாட்டம் செய்கிற கிறிஸ்தவர்கள். வேத வசனத்துக்கு இவங்க வரவே மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர், இவங்களுடைய லேபிள் கிறிஸ்தவங்க, இவங்களுடைய லேபிள் கிறிஸ்தவங்க. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், தங்களுடைய தேவ பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், தங்களை ஒளியின் பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் வேதம் அவர்களை தேவ பிள்ளைகளாகவோ ஒளியின் பிள்ளைகளாகவோ
அங்கீகரிப்பது இல்லை. காரணம் என்ன? ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே, உங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்கிறது எல்லாமே தேவனுக்கு விரோதமான, கீழ்ப்படியாத, அர்ப்பணிக்கப்படாத, ஒப்பு கொடுக்கப்படாத ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது. அப்ப இந்த காலை வேளையில நல்லா கவனிங்க. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, கீழ்ப்படிதல் உள்ள, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். முரட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை அல்ல. எந்த சூழ்நிலையிலையுமே கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் நாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க இங்க சபையில? இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஒவ்வொரு சீஷனும் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை சபை கேள்விப்படும் பொழுது யாக்கோபை சிறை சேதம் பண்ணினார்கள். தலையை துண்டா வெட்டினாங்க. அதை கேட்ட உடனே சபை தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிச்சா? ஐயோ ஆண்டவரே, உமக்காக ஊழியர் செய்யதானே யாக்கோபு போனாரு. அந்த யாக்கோபை நீர் காப்பாற்றிருக்க வேண்டியதானே. நீ தேவனாக இருந்தால், நீ மெய்யான தேவனாக இருந்தால் யாக்கோபை காப்பாத்திருக்கலாம்ல. ஏன் நீங்க காப்பாத்தல? சபை அப்படி ஜெபம் பண்ணுச்சா? இல்ல சபை அப்படி ஜெபிக்கல. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, இன்னும் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண எங்களை பலப்படுத்துங்கள் என்று ஜெபித்தார்கள். அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் பட்டயத்தை எடுக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை எடுக்கிறார்கள், தங்களுடைய வார்த்தையினால பேசுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, இன்னும் நாங்கள் தைரியமாய் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுச்சு. அதுதான் சபை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆனா நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அற்பமான காரியங்களுக்கெல்லாம், இந்த பூமியில ஒன்றுத்துக்குமே உப்பு சப்பு இல்லாத காரியங்களுக்கெல்லாம், ஒன்றுமே இல்லாத, அது ஜீரோ வேல்யூவா இருக்கும். இந்த காரியங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனிடத்தில் முரட்டாட்டம் பண்ணி கொண்டு, கலகம் செய்து கொண்டு, கர்த்தருக்கு விரோதமான கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழுவேன், கர்த்தருக்கு விரோதமான பாதையில தான் நான் நடப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழுகிறவர்களாய் ஒருபோதும் நாம் ஜீவிக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, முதலாவது தேவனுக்கு பயந்து வாழ்வது என்றால் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணாத ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை. ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு விரோதமாய், சொல்லுங்க, முரட்டாட்டம் பண்ணாத, கலகம் பண்ணாத ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை. அந்த சூழ்நிலையிலையுமே யோபுனுடைய மனைவி சொல்றாங்க, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் இருக்கிறையா? நீ என்ன பண்ணுனா தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இதுக்கும் மேல நீ உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துப்போ அப்படின்றாங்க. யாரு? யோபுனுடைய மனைவி. ஆனால் யோபு பாருங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவரு கடைசி வரைக்கும் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் புலம்பி ஜெபித்தாரு, புலம்பி ஜெபம் பண்ணாரு ஆண்டவர் சமூகத்தில். ஆனா கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணல, கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணல, கர்த்தருக்கு விரோதமாய் பின்வாங்கி போகவில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முரட்டாட்டம் இல்லாத வாழ்க்கை, கலகம் செய்யாத வாழ்க்கை. சரி, அப்போ ரெண்டாவதாக தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்கும்? வாசிக்கலாமா? உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 6வது அதிகாரத்தின் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து, ஆமென், ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கட்டும். உபாகமம் 10வது அதிகாரத்தின் 20வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து, ஆமென், அல்லேலூயா, அவரை பற்றி கொண்டிருந்து, புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு வருவீர்களானால் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 28வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரத்தின்
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இரண்டாவதாக தேவ பயம் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இட்ஸ் a worshipful life. அப்படின்னா தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அல்லது தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை, அல்லது தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாசிக்கிறோம், உபாகமம் 6:13 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? தேவனுக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அடுத்ததான் உபாகமம் 10:20 வாசித்தோம், தேவனுக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், இல்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து. அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம பயத்தோட பக்தியோட என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? எந்த ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பயமும் தேவ பக்தியும் இருக்கிறதோ அந்த மனுஷன் தேவனை ஆராதிக்கிற மனிதனாய் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை என்கிற வார்த்தைக்கான மீனிங்கே கிறிஸ்தவத்தில் மாறி போச்சு. The most misunderstood word in Christianity today is worship. ஆராதனை. ஆராதனை என்றால் இன்னைக்கு சபையில் நம்ம எல்லாம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி பாடி ஆராதிக்கிறோம் இல்லையா? இதை நம்ம பேசி பேசி அதுவே ஆராதனை நினைச்சுக்கிட்டோம். ஆராதனை என்பது அது கிடையாது. அது கர்த்தருடைய ஆராதனையில ஒரு பகுதி. துதியின் நேரம், கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை பாடி துதிக்கிற நேரம், கர்த்தரை பாடி ஆராதிக்கிற நேரம். அப்ப ஆராதனை என்பது அதற்குள்ள எல்லாமே வந்துடும். ஆராதனைக்குள்ள ஜெபம். இப்போ நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? காலையில் வந்ததுலேருந்து நம்ம பாட்டு பாடணும், ஆண்டவரை எழுந்து நின்று கை தட்டி கரங்களை எல்லாம் உயர்த்தி கண்களை எல்லாம் மூடி பாட்டு பாடணும். அதன் பின்பதாக ஜெபம் பண்ணோம். அதன் பின்பதாக தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டோம். அதன் பின்பதாக இப்போ கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் பின்பதாக காணிக்கையை போடுவோம். அதன் பின்பதாக ஜெபித்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு அவர்களுக்கு ஆறுதலாய் பேசிவிட்டு கடந்து செல்வோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆராதனை. புரியுதா உங்களுக்கு? இது கூட இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுதல். சரி, இப்போ நம்ம தொழுகைக்கே வந்துடுவோம். தொழுகை அப்படின்ற வார்த்தைக்கு வந்துடும். வாட் இஸ் வர்ஷிப்? வாட் இஸ் தொழுகை? தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்றால் இப்போ நான் சொன்ன பாருங்க, பாடல், ஜெபம், தேவன் செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த நேரம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம், இவைகள் எல்லாமே சேர்ந்தது தான் ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் 6 மணி நேரம் ஆராதனை, 8 மணி நேரம் ஆராதனை, 12 மணி நேரம் ஆராதனைன்னு சொல்லி வெறும் பாடல்கள் மாத்திரமே பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு ஆராதனை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் பைபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆராதனை என்பது என்ன, தொழுகை என்பது என்ன, இவைகள் எல்லாம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் விட்டுட்டேன். ஆதி அப்போஸ்தலருடைய சபையில் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஞான பாடல்களை பாடினார்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வளர்கிறவர்களாக இருந்தார். அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வசனத்தில் வளர்கிறவர்களாக இருந்தார்கள். அப்பம் பிட்குதல், ஆமென். அப்படின்னா கர்த்தருடைய பந்தி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தியில உட்காருதல், உபவாசம் இருந்தல், இதெல்லாம் சேர்ந்து தான் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாட்டு ஆராதனைன்றது, பாடல் ஆராதனை என்பது ஆராதனையின் ஒரு பகுதி. ஆமென். ஆராதனையின் ஒரு பகுதி தான் பாடல் ஆராதனை. துதி ஆராதனைன்னு சொல்றாங்க இல்லையா?
அது ஆராதனையின் ஒரு பகுதி. ஆனால் ஆராதனை என்பது இவைகள் எல்லாமே இணைந்ததுதான் தொழுகை. விளங்குச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரத்தின் 24வது ஒரு வசனம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையோடு. அப்போ இந்த ஆராதனை என்பது, தொழுகை என்பது உண்மையான ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும். ஆமென். இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இந்த ஆராதனை, இந்த தொழுகை என்பது, இந்த தொழுகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 5 காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அது உண்மையான ஜெபங்களா இருக்கிறதா? சின்சியரான ஒரு ஜெபமா இருக்கிறதா? வேதத்துல பரிசேயர்களும் ஜெபித்தாங்க. இவங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மாய்மாலமான ஒரு ஜெபமா இருந்தது. இவங்க ஜெபம் பண்ணதனுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து புகழணும். எப்படி மற்றவர்கள் எங்களை பார்த்து புகழணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், தெருக்கல்ல நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். தெருக்கல்லையும் வீதிகள்லையும் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, விதவைகளை ஏமாத்தி அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பாங்க. ஏழை எளிய மக்களை ஏமாற்றி அபகரிப்பாங்க. ஆனா இவங்களை தங்களை ஜெப வீரர்களாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லினா, ஒரு பெரிய வேஷத்தை போட்டு திரிந்தவர்கள் தான் பரிசேயர்கள். கவனிக்கிறீங்களா? அப்போ ஜெபத்துல மாய்மாலமான ஜெபமும் இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது, நீங்க சபையில ஜெபிக்கும் பொழுதோ, whether it is a corporate prayer, whether it is a community prayer, whether it is a private prayer, அது நம்ம ஒன்று இணைந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கலாம். அந்த ஜெபத்துல உண்மை இருக்கா? நம்ம உண்மையிலேயே தேவனோடு கூட பேசணும். இந்த இருதயத்தின் காரியங்களை எல்லாம் தேவனுக்கு அறிவிக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் என்ன பண்ண அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மையான ஒரு தாகத்தோடு நாம் ஜெபத்துல உட்காருகிறோமா? நம்முடைய ஜெபத்துல உண்மை இருக்கிறதா? வேதத்தை படிக்கிறோம், உண்மையிலேயே அந்த வேதத்தை ஏன் படிக்கிறோம்? தேவன் என்னோடு கூட என்ன பேச போகிறார்? இந்த வேதத்திலிருந்து தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார்? நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்ன சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டு இந்த பூமியில நான் வாழப் போகிறேன் அப்படின்ற ஒரு உண்மையான நோக்கத்தோடு நம்ம படிக்கிறோமா? தேவனை ஆராதிக்க சபைக்கு வருகிறோம். இங்க நம்ம நின்று ஆண்டவரை பாடுகிறோம், நிறைய பாடல்கள் பாடுகிறோம். நம்முடைய பாடல்கள்ல அர்த்தம் இருக்கிறதா? நம்முடைய பாடல்கள்ல உண்மை இருக்கிறதா? அதனாலதான் நான் சொல்லுவேன், நம்முடைய சபையில பாடுகிறவர்களுக்கு அர்த்தம் இல்லாத பாடல்களை இந்த சபையில பாடாதீங்க. இன்னைக்கு நிறைய வெற்று கூச்சல்கள் வந்துருச்சு கிறிஸ்தவத்துல. வெற்று கூச்சல்கள், அர்த்தமே இல்லாத பாடல்கள் எத்தனையோ வந்து விட்டது. அர்த்தமே இல்லை அந்த பாடல்கள் எல்லாம். ஆனா மியூசிக் நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? மியூசிக் நல்லா இருக்கும். அவங்க போடுற வீடியோஸ் நல்லா இருக்கும். ஆனா அந்த பாட்டுல ஒரு அர்த்தமும் இருக்காது. அப்போ நம்ம பாடுற பாடல்கள்ல அர்த்தம் இருக்கா? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் அவைகள், தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாடல்கள் அவைகள். அவைகளை நாம் பாடும்பொழுது அந்த வரிகளை உணர்ந்து பாடுகிறோமா? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாடும் பொழுது பாட்டுல உண்மை இருக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துல உண்மை இருக்கணும். வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தை படிக்கிறதுல உண்மை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கும் பொழுது ஏதாவது நான் தேவ சமூகத்தில் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை உள்ள இருதயத்தோடு அதை கேட்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சபையிலிருந்து போகும்பொழுது வெறுமையா போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு, ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற காரியமாக இருக்கலாம், அல்ல வேலை செய்கிற காரியமாக நீங்க பெருக்கலாம், தொடைக்கலாம், இந்த சபையில சமைக்கலாம், நிறைய வேலைகளை செய்யலாம். உண்மையுள்ள ஒரு இதயத்தோடு நான் இதை ஆண்டவருக்காக செய்கிறேன், நான் கர்த்தருக்காக நான் இந்த காரியங்களை செய்கிறேன். ஆமென். I serve Christ faithfully. உண்மையா நான் கர்த்தருக்காக இவைகளை எல்லாம் செய்கிறேன், நான் மனுஷனுக்காக செய்யல. நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேன், கர்த்தருக்காக பிரசங்கிக்கிறேன். ஆமென். ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். கொடுக்கிறோம், யார்? கர்த்தருக்காக கொடுக்கிறோம். எல்லாருடைய எண்ணமும் இப்படிப்பட்ட எண்ணமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வாட் எவர், ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம உண்மையுள்ள இருது, அதுதான் உண்மையுள்ள தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்முடைய ஆராதனை, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ ஆவியோடவும் தொழுது கொள்ளல, உண்மையோடவும் தொழுது கொள்ளலன்னு சொல்லும் பொழுது அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கும் சொல்லுங்க? மாய்மாலமான, அர்த்தமற்ற, பிரயோஜனமுள்ள ஒரு ஆராதனையாக தான் அது இருக்கும். ஆமென். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கேன். அப்போ இந்த தொழுகையில், ஆராதனையில் உண்மை இல்லை என்றால் கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. யோசுவா ஜனங்களை சேலஞ்ச் பண்றாரு. வாசிக்கலாமா? நான் முடிச்சுட்டு அடுத்த குறிப்புக்கு போயிடுறேன். யோசுவா 24வது அதிகாரத்தின் 14, 15 ஆகிய வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, அந்த வார்த்தை கவனிங்க, உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, நதிக்கு அப்புறத்தில் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய ஏமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ? ஜோஷுவா சேலஞ்ச் பண்றாரு ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் பண்றாரு? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. ஆமென். என்ன சொல்றாரு? நீங்க கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்னா, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிங்க. யாரை நீங்க சேவிக்க போறீங்க? கர்த்தரை சேவிக்கலன்னா வேற யாரை சேவிக்க போறீங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் சொல்றாரு, அங்க வைக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கர்த்தரை சேவிக்கிறது எப்படி சேவிக்கணும்? உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும். அப்ப புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட சத்தியம் அல்ல. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசுவானவர் சொன்னது புது காரியம் இல்லைங்க, அது பழைய காரியம். பழைய ஏற்பாட்டிலேயே தேவ ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை சேவிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்கிறவன், இல்லை எந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொடுக்கிறவன், இல்லை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவன், தூபம் காட்டுகிறவன், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருக்கு அவர்கள் செய்கிற ஆராதனை, தொழுகை உத்தமமும் உண்மையுமாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க 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 நல்லா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ரெண்டாவது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்த மனுஷன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும்? தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்வு. ஆமென். அல்லது தொழுகை நிறைந்த ஒரு வாழ்வுன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். தொழுகை நிறைந்த ஒரு வாழ்வு. இப்போ தேவ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அந்த மனுஷன் கலகமில்லாத ஒரு வாழ்வு. அப்படின்னா தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்யாத நான் ரெபெலியஸ் லைஃப், அதுதான் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. ரெண்டாவதாக, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை என்பது தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, தொழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட தொழுகை சொல்லுங்க? எப்படிப்பட்ட தொழுகை? உண்மையான தொழுகை. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட தொழுகைங்க? எப்படிப்பட்ட தொழுகைங்க? உண்மையான தொழுகை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய சபைகளில், எல்லா சபைகளில், நிறைய சபைகளில் ஜனங்கள் போய் கர்த்தரை தேட போவார்கள். சபைக்கு
2 கூட்டம் போவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் போகும். ஆனால் இன்னொரு கூட்டம் சபையில் போய் உட்கார்ந்து நாம் பாடணும், சபையில் போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்கணும், சபையில் போய் உட்கார்ந்து ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையிலாவது நன்மைகளை செஞ்சிருந்தா அந்த காரியங்கள் எல்லாம் நான் கேட்கணும். இன்னைக்கு சபைக்கு போய் உட்கார்ந்து கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார், என்ன வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு வாஞ்சையோட இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ளணும். இந்த சபையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வரும் பொழுது கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் வாங்க. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும், தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம், கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் வாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இதை நம்ம எப்படி செய்யணுமா? உண்மையுள்ள இருதயத்தோடு. அல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 5வது வசனம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. மூன்றாவது வாழ்க்கை கவனிங்க. தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழுவது எப்படி? முதல்ல நான் ரெபலியஸ் லைஃப், முரட்டாட்டம் இல்லாத வாழ்க்கை வாழுதல். 2வது தொழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுதல். 3வது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுதல். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியில வாழ்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்வான். ஆமென். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் அதை டைரெக்டாகவே எழுதுறாரு. எபேசியர் 5:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நம்ம என்ன யாருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்னங்க? வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் என்னவாக இருக்கிறாரு? தேவன் ஒளியா இருக்கிறாரு. அப்போ தேவன் ஒளியா இருக்கிறதுனால, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறதுனால நாம் ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ கவனிங்க, இந்த பூமியில தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென். வெளிச்சம் என்றால் என்ன? தேவனை ஏன் வேதம் வெளிச்சம் என்று சொல்லுகிறது? இருள் வேதத்தில் எதை குறிக்கிறது? இருள் பாவத்தை குறிக்கிறது, சாபத்தை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? தேவனுக்குள்ள பாவமும் இல்லை, சாபமும் இல்லை, அந்தகாரமும் இல்லை, மரணமும் இல்லை அவருக்குள்ள. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆனால், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளானால் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு ஏதுவான பாதையில நாம் நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பரிசுத்தத்தை நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். பரிசுத்தத்தை நேசிக்கிறது சொல்லுங்க, கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பாவத்தை வெறுக்க ஆரம்பிங்க முதல்ல, அதுக்கு பின்பதாக பரிசுத்தத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. வெறுக்க ஆரம்பிங்க, அதை அதை அருவருப்பாக எண்ணுங்க. ஒரு பன்றியை நம்ம பார்க்கிறோம், அல்லது ஏதாவது மலத்தை நாம் பார்க்கும்போது எப்படி நம்ம அதை அருவருப்பாக பார்க்கிறோமோ, சாக்கடையை பார்க்கும்போது அருவருப்பாக பார்க்குறோம். ஆமாம் தானே? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ பாவத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருவருப்பாக பார்க்கணும். அதை ஒரு மலத்தை போல பார்க்கணும். பாவம் ஒரு மலம், அதை அருவருப்பாக பார்க்கணுங்க. அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாழ வேண்டும். ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் எழுதும்போது எழுதுறாங்க, நீ தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருப்போமானால், இந்த
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையான பாவமான காரியங்களை விட்டு என்ன பண்ணுவோம்? விலகிடுவோம். ஆமென். தேவ பயம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் போய் அதை துணிகரமாய் செய்வோம். தீமையை விட்டு விலக மாட்டோம், பாவத்தை விட்டு விலக மாட்டோம், நம்ம அதை போய் செய்வோம். நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக வீற்றிருந்து அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கான்சியஸ் இருக்கும். கவனிக்கிறீங்களா? கான்சியஸ்னா அந்த அறிவு புரிதல் இருக்கிறதோ, தேவன் என்னை பார்க்கிறார், அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஓப்பன் டு ஹிம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் பார்க்குறாரு. வி வில் டேக் சின் சீரியஸ்லி. பாவத்தை ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பாவத்தை சீரியஸான விஷயமா எடுத்துக்காம அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாலிபர்கள் ரொம்ப ஈஸியாக டேக் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை ஒன்று வந்துருச்சு, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. அந்த சபைக்கு போகிறவங்க பண்ணுறாங்க, இங்கே போகிறவங்க பண்ணுறாங்க, இங்கே இவங்களும் கிறிஸ்தவங்க தான் அதை பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த சபைக்கு போகிறவங்க பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்தவங்க பண்ணுறாங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் நமக்கு தேவையில்லை. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. அந்த சபை உனக்கு பரலோகத்தின் வாக்குத்தத்தங்களை கொடுக்கவில்லை. அந்த மக்கள் உனக்கு வழியை திறக்கல, பரலோகத்துக்கான வழியை திறக்கல. சபை உனக்கு வழியை திறக்கல. உனக்கு வழியை திறக்கிறது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில்? கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆமென். யோசேப் என்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறான். போத்திபாரனுடைய மனைவி அவனை வலுக்கட்டாயமாய் தன்னோடு கூட இருக்கும்படி அவள் கட்டாயப்படுத்தும் பொழுது இந்த யோசேப் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருந்து தன்னுடைய வஸ்திரத்தையும் அவன் உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணுறான்னா ஓடுகிறான். தப்பிச்சு ஓடினா போதும். ஏன் ஓடுறான்? ஏன்னா அவனுக்கு ஒரு காட் கான்ஷியஸ் இருக்குது. நம்ம இங்கே நிற்கக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நிற்கக்கூடாது, பாவைகள் உட்கார்ற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. பரியாசக்காரர்கள் பேசுகிற இடத்துல, விபச்சாரக்காரர்கள் நிற்கிற இடத்துல, குடிகாரர்கள் நிற்கிற இடத்துல நாம் நிற்கக்கூடாது என்கிற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. தேவ பயம் உள்ளவனாய் அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னா விட்டு ஓடினான். அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்தது. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நமக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும். யோசேப்பை போல துன்மார்க்க நிற்கிற இடத்துல நில்லாதிருங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த பூமியில நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும், ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகளாய் இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த குணம், இச்சையடக்கம், விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறவைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4, சாராயத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிற இடத்துல நிற்காதீங்க. குடிக்காரங்க இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. தெரியுதா அவங்க குடிக்க போறாங்கன்னு? தெரியுதா? விலகுங்க. இல்ல தேவையற்ற காரியங்களை பேசுகிறாங்கன்னு தெரியுதா? விலகுங்க. தேவையற்ற வார்த்தைகளை பேசி தகாத காரியங்களை அங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னு தெரியுதா? விலகுங்க. ஐயோ அந்த அக்கா தப்பா எடுத்துப்பாங்களோ? அப்போ அந்த அக்கா மேல இருக்கக்கூடிய அக்கறை ஆண்டவர் மேல இல்லை. அந்த அக்கா தப்பா எடுத்துப்பாங்களோ, அந்த அண்ணன் தப்பா எடுத்துப்பாரோ? நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு நைஸாக வந்துருங்க. ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு நைஸாக வந்துருங்க. இல்லைன்னா ஐயோ குக்கரில் ஏதோ வச்சேங்கா மறந்துட்டேன்னு சொல்லி ஓடுங்க. ஆனால் நமக்கு ஓடுறதுக்கு கால் வரல வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வலைக்குள்ள, எந்த வலைக்குள்ள? வீண் கதை பேசுகிற வலைக்குள்ள, தகாத காரியங்களை பேசுகிற அந்த வலைக்குள்ள, துன்மார்க்கமான ஆலோசனைகளை கேட்டு பேசுகிற அந்த வலைக்குள்ள, தேவையற்ற இந்த உலக காரியங்களை பேசுகிற அந்த வலைக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். பவுல் எழுதுகிறாரு,
நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? ஒரு காலத்தில் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால தேவனுக்கு பயந்து இந்த ஒளியில் நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பழைய ஏற்பாட்டில் படிப்பீர்களானால், நாங்கள் ஆவடியில் நடக்கிற பைபிள் கோர்ஸில் பழைய ஏற்பாடு படிச்சுட்டு இருக்கோம். அதில் இப்போது யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் முடிஞ்சுது. கடந்த 3-4 வாரங்களாக அதை படிச்சுட்டு இருக்கோம். அதை படிக்கும் பொழுதே அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்பேன், லேவியராகமம் எடுக்கும் பொழுது, யாத்திராகமம் எடுக்கும் பொழுது, என்னாகமம், இந்த 3 புத்தகங்களை படிக்கும் பொழுது பயங்கரமான பரிசுத்தத்துக்கு எதுவான காரியங்கள். அவ்வளோ சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவ சமூகத்துக்கு அவ்வளோ சாதாரணமாக வர முடியாது. ஒரு பலியை செலுத்தணும்னா அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு ஆசாரியனே ஒரு பலியை செலுத்த வேண்டுமானால் அவன் தன்னை முதல்ல சுத்திகரித்துக் கொள்வதற்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதன் பின்பதாக தான் அவன் போய் அந்த பலியை வாங்கி அந்த பலியை செலுத்தி அதன் பின்பதாக இவனை திரும்ப கழுவும். பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா அவன் ஒரு பலியை கொண்டு வந்தா அந்த பலியை செலுத்துவதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சாதாரண ஒரு மனுஷன் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள நுழையக்கூடாது. ஆசாரியன் மட்டுமே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைய முடியும். அதிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மாத்திரமே நுழைய வேண்டும். நிறைய பிரமாணம். இந்த மாதிரி உடன்படிக்கை பெட்டியை தூக்குவதற்கு குறிப்பிட்ட மனிதர்கள் தேவன் அலாட் பண்ணியிருந்தார். அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலைகளை எல்லாம் மடித்து குறிப்பிட்ட கூட்டத்தார் தான் எடுக்கணும். போல்ஸ் இருக்கும், போல்ஸ் கம்பங்கள், அந்த கம்பங்களை எல்லாம் எடுத்து, வளையங்களை எல்லாம் எடுத்து குறிப்பிட்ட குடும்பத்தார் தான் எடுக்கணும். அதை அங்க உள்ள இருக்கக்கூடிய சாமான்கள், பலிபீடம், தூபபீடம், குத்துவிளக்கு மற்றும் தேவனுடைய சமூகத்துக்குரிய எல்லா விதமான பாத்திரங்களை குறிப்பிட்ட குடும்பத்தார் தான் எடுக்கணும். அதை கழுவுறதுக்கும் அதை கிளீன் பண்றதுக்கும் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது அஜாக்கிரதையா யாராவது பண்ணா கர்த்தர் என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோபத்தில், ஆமா, இந்த மாதிரி அந்நிய அக்கினியை கொண்டு வந்து செத்து போனவங்க இருக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை தொட்டு செத்து போனவங்க இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். தேவ கோபம் உடனே என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டுனா வெளிப்பட்டுடும். அப்புறம் வனாந்திரத்தில் வரும்பொழுது இவங்க முறுமுறுத்ததுனால எவ்வளோ பேர் அழிச்சாரு. இதெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு நான் கேட்பேன், இப்போ எத்தனை பேர் யோசிக்கிறீங்க நம்மெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிறக்காததே நல்லதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஒட்டுமொத்த கிளாஸும் சொல்லுது, அண்ணா நல்ல வேலை நம்மெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிறக்கலண்ணா. இல்லை வச்சுக்க, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை வச்சு பிறந்திருந்தோம் வச்சுக்கோங்க, இந்த யோசுவாவும் காலேபும் போனானுங்கள்ல அவங்க மட்டும்தான் போயிருப்பாங்க. நம்மெல்லாம் வனாந்திரத்திலே காலியாக இருப்போம் போல, வனாந்திரத்திலே செத்து போயிருப்போம் போல. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கீழ்ப்படியாமையோ முரட்டாட்டமோ எல்லாமே இருக்குதேண்ணா அப்படின்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. வனாந்திரத்துக்கே வந்திருப்போமான்னு தெரியல, சீனாயின் அடிவாரத்திலேயே போயிருக்கோமோ தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பல சூழ்நிலைகள் மத்தியிலையும் எத்தனை முறை நாம் தேவனை விட்டு விலகணும்னு நினைச்சாலும், தேவனை விட்டு பிரிந்து போகணும்னு சொல்லி நமக்குள்ள சிந்தை வந்தாலும், எவ்வளோ முறை நாம் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் போயிருந்தாலும், இன்றைக்கு வரைக்கும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் இந்த பூமியில் வைத்திருப்பது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம சொல்லுங்க. நான் பைபிள் காலேஜில் சொன்னது தான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் நம்ம பிறந்திருந்தோம்னா சீனாய் மலையே தாண்டி இருக்க மாட்டோம், அடிவாரத்திலேயே பாதி முடிஞ்சிருக்கோம். வனாந்திரத்தில் முழுசா முடிஞ்சு யோசுவாவும் காலேபும் தான் போயிருப்பாங்க போல. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. God is watching us. தேவன் நம்மை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு பயத்தோடு இந்த பூமியில் நாம்
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்போ தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு, நான் பெருமை பீத்த மாட்டேன், நான் பெருமை அடித்து கொள்ள மாட்டேன், என்னுடைய பெருமை ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தேவ கிருபை என்று வாழ்வான். அல்லேலூயா. நான் பெரிய பணம் படித்தவன், நான் பெரிய வசதி படித்தவன், என்னிடத்துல எல்லாமே இருக்குது, நான் யார் தெரியுமா? இந்த பெருமையெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைக்கு இருக்காது. ஏன்னா அந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய உயர்வு எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, நான் இன்னைக்கு ஆஸ்வாதமா இருப்பதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா, எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்ன பண்ணாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்க்குற எல்லாரிடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டு, பிடிவாத குணம் பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் வம்புக்கு இழுத்துட்டு, தகாத காரியங்களை பேசிக்கிட்டு, வீணான காரியங்களை செஞ்சுக்கிட்டு, பாவமான காரியங்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காது. அன்பு, சமாதானத்தையும், இரக்கத்தையும், தயவையும், விசுவாசத்தையும், நற்குணத்தையும், ஆவியின் கனிகளையும் நாடும் இந்த வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாயிருந்தான். ஆமென். தேவனுக்கு பயந்தா உத்தமனோ சன்மார்கனோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள், பொல்லாத ஆலோசனைகள், பொல்லாத செயல்கள், பொல்லாத பாவமான காரியங்களை விட்டு விலகுகிற ஒரு மனிதன் தான் வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ பொல்லாத காரியங்களை செய்ய உங்களை யாராவது தூண்டுறாங்களா? அவர்களை விட்டு விலகுங்கள். ஆமென். துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை யாராவது டைவர்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்களா? ஆண்டவரை விட்டு, அவங்களை விட்டு விலகுங்க. ஆமென். மந்திரவாதியின் இடத்துல போகலாம் வா, குறி கேட்குறவங்க இடத்துல போகலாம் வா, ஜோசியம் போய் பார்த்துட்டு வரலாம் வா, நம்ம இங்கே போய் அதை பண்ணிட்டு வரலாம், அங்கே போய் அதை பண்ணிட்டு வரலான்னு யாராவது கூப்பிடுறாங்களா? விலகுங்க, வேணாங்க, விலகுங்க. குடிக்கிறதுக்கு யாராவது கூப்பிடுறாங்களா? விலகுங்க. தகாத காரியங்கள் செய்ய கூப்பிடுறாங்களா? நண்பர்கள் விலகுங்க. தகாத வழியில் சம்பாதிக்கிறதுக்கு, இன்னைக்கு பண ஆசை ரொம்ப அதிகமாக ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு எல்லா மனுஷங்களையும். தகாத வழியில் ரொம்ப குயிக்காக சம்பாதிச்சு பணக்காரன் ஆயிடணும், தகாத வழியில் சம்பாதிக்க கூப்பிடுறாங்களா? விலகுங்க, அது பொல்லாத காரியம். நேர்மையாய் உழைத்து வருகிற சம்பளத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற சம்பளம். ஆமென். நீதிமான் தனக்குள்ள கொஞ்சத்திலையும் திருப்தியாய் வாழ்வான், நீதிமான் தனக்குரிய கொஞ்சத்திலையும் ஆஸ்வாதமாய் இருப்பான். அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கன் எவ்வளவு ஆஸ்தியை சேர்த்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநியாயமாக யாராவது சம்பாதிக்கிறது கூப்பிடுறாங்களா? தகாத வழியில், தேவையற்ற வழியில், அவைகளை விட்டு விலகுங்கள். ஆமென். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். அப்போது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய தலைமுறை, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 128வது சங்கீதத்தை ஒரு தடவை எல்லாரும் எடுத்து வாசி முடிச்சிடலாமா? எல்லாரும் எடுக்கலாமா? 128வது சங்கீதம் 1-6 வசனங்கள் முடிய சேர்ந்து வாசிக்கலாமா? ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். லூக்கா 1:50. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு பயந்து, அவருடைய கற்பனைகளுக்கு அவருக்கு பயந்து, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய குடும்பமும் சந்ததியும் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் என்கிற ஒரு சங்கீதம் தான் 128வது சங்கீதம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? இப்போ கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கலாமா? நம்ம எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு செய்தி புரிஞ்சுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இப்போ கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்றது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல கலகம் இல்லாத முரட்டாட்டம் செய்யாத ஒரு வாழ்க்கை, இரண்டாவது தொழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை, மூன்றாவது வெளிச்சத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. கலகம் செய்யாத வாழ்க்கை, முரட்டாட்டம் இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தொழுகை நிறைந்த வாழ்க்கை, வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஆமென்.